ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் விஷயமாக பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3 உள்ள 6 சம். வாங்க சமூக போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான வேல்யூஸை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சலாமா? ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2. ஓகேவா, அப்புறம் முதல்ல எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0னா ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 2x - 3 கொடுத்துருக்காங்க. இதில் எஃப் ஆஃப் 0னா எக்ஸுக்கு போய் என்ன பண்ணணும், 0 அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் 2 × 0 0 மாறிடும். அப்படின்னா 0 - 3னா -3. அப்படின்னா எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், -3. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். இது அதே மாதிரி தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 3 இருக்குது. எக்ஸுக்கு போய் என்ன பண்ணுங்கள், 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 1 - 3. இங்கே என்ன வந்துடும், 2 - 3. அப்படின்னா ஆன்சர் -1. அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு -3 - 1/2. அப்புறம் என்ன வந்துடும், -4/2. அடி கொடுத்தீங்கன்னா 2. அப்புறம் ஆன்சர் -2. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/2 அப்படின்னா ஆன்சர் -2. ஓகேவா, செகண்ட் ஒன்று. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது. ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 2x - 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா -3 அங்கிட்டு போச்சு, +3 மாறிடும். அப்படின்னா 3 நமக்கு எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 2 அந்த பக்கம் கொண்டு போவாங்க. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. இங்கே மல்டிப்ளிகேஷன் அங்கிட்டு போனால் டிவிஷன் ஆகிடும். இதுதான் எனது எக்ஸ். ஓகேவா, அடுத்தது மூணாவது எக்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்க சொல்ல. ஓகேவா, நமக்கு யாருன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் எக்ஸ் போடுங்க. அப்படின்னா 2x - 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தோம்னா -x வரும். அப்படின்னா 2x - 3 - x இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும். x - 3 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா +3. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 3. அடுத்து நாலாவதும் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா such that f of x is equal to f of 1 - xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏற்கனவே f of x என்னன்னு தெரியும், f of x is equal to 2x - 3 தெரியும். அப்படின்னா f of 1 - x கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், 1 - x சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 1 - x + 3 உள்ள ஒன்று மல்டி பண்ணிங்கன்னா 2 - 2x + 3 வரும். அப்படின்னா -2x + 5. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன், ஏற்கனவே f of is equal to f of 1 - xன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது, f of x என்னது 2x - 3 is equal to -2x. ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்குது. f of x is equal to 2x - 3 தான். அப்போ இங்கே என்ன வந்துடும், -3 தான் வரும். இங்கே -3னா -3 and +2 அப்படின்னா -1 வரும். ஓகேவா, அப்படின்னா 2x - 3 is equal to -2x - 1 வந்துடும். எய்ம் என்னது, எக்ஸ் கண்டுபிடிக்க தான் நம்மளுடைய எய்ம். அப்புறம் 2x, எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அந்த -2x இந்த பக்கத்தில் +2x ஆயிரும். இது அந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போச்சுல -1 + 3 மாறிடும். அப்படின்னா 4x is equal to 2. அப்படின்னா x is equal to 2/4. அடி கொடுத்தீங்கன்னா 2 1 2 2 4. அப்படின்னா x is equal to 1/2. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.